இந்த கோலம் வந்து பிகினர்ஸ் கூட போடலாம். வாங்க ஒரு சூப்பரான கோலம் சொல்லித்தரேன். இது புள்ளி பார்த்தீங்கன்னா 9 புள்ளி, நேர் புள்ளி 1ல் நிற்கணும். ஓகேங்களா? யாராருக்கெல்லாம் புள்ளி சூப்பராக வைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு கொஞ்சம் புள்ளி தான் கொஞ்சம் கரெக்டாக வரணும். அதுதான் வந்து கோலத்துக்கே ஒரு அழகு. ஸோ 9 புள்ளி, நேர் புள்ளி 1ல் நிறுத்திட்டு, இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க. 2, 2 இந்த பக்கம் ஒரு 2 புள்ளி, இந்த பக்கம் ஒரு 2 புள்ளி ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் வரும். ஓகேங்களா? இதையே மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த 2 பக்கம் ப்ளஸ் அந்த 2 பக்கம் 4 பக்கமும் இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி 2 ஞாபகம் இல்லைன்னா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் போடும்போது 1 2 3 1 1 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புள்ளி இல்லைனா 3 1 புள்ளி அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புள்ளி ஜாயின் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைன், அதாவது வெர்டிக்கல், அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணி இன்னொரு கோடு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், இந்த 4 ஸ்கொயருக்குமே இந்த வெர்டிக்கல் லைன் இன்க்ளைன் லைன் போட்டு முடிச்சிடணும். ஓகே, நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போது ஒரு 3D எஃபெக்ட் வரதுக்கு சென்டராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 3 லைன், இந்த பக்கம் ஒரு 3 லைன், இதே மாதிரி நம்ம வந்து 4 ஸ்கொயருக்கும் ஃபார்ம் பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம கோடு போடுறதுக்கு பதிலாக கலர் இருந்தால் கலர் கூட அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கீழே ஒரு புள்ளி தனியாக நிற்கிது, அது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் இந்த மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி 4 பக்கமும் இதே மாதிரி வி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சென்டரில் ஒரு புள்ளி நிற்குது, எல்லாத்துக்கும் ஒரு சுழி போட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த வி ஸ்ட்ரெயிட் லைன், அங்கேயும் வேணும்னா நம்ம லைன்ஸ் போடலாம். லைன்ஸ்க்கு பதிலாக கலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட புள்ளி பார்த்தீங்கன்னா 9 புள்ளி 1ல் நிற்கணும், நேர் புள்ளி.